பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்கப்பட்ட 7 குழுக்களில் முதல் குழு தற்போது ஜப்பான் புறப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு முக்கிய ஆதாரங்கள் மற்றும் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட அனைத்து கட்சிகள் குழு என்பது தற்பொழுது இன்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதனுடைய முதல் குழு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஜப்பான் கிளம்பியுள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய MP சஞ்சய் ஜா தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு இந்தோனேஷியா, மலேசியா, கொரியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரவுகள் மற்றும் ஆவணங்களையும் அந்நாட்டு அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளிடம் வழங்க உள்ள நிலையில் அந்த குழு தற்போது டெல்லியினுடைய சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பானுக்கு கிளம்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த குழுவில் MP-க்கள் அபராஜிதா ஜானகி, யூசுப் பதான், பிரிஜ்லால், ஜான் பிரிட்டாஸ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தவிர முன்னாள் அமைச்சரான சல்மான் குர்ஷித் மற்றும் மத்திய முன்னாள் வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரி மோகன்குமார் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் மொத்தமாக 3 குழுக்கள் டெல்லியிலிருந்து கிளம்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழுவும் நாளை காலை டெல்லியிலிருந்து அவர்கள் கிளம்பி ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.